அன்பர்களே, நம் ஆண்டவர் நமக்கு என்ன நன்மை செய்கிறார் என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே இன்று வீரமாமுனிவர் நமக்கு ஒரு அரிய உண்மையை உணர்த்துகின்றார். அதை நாம் இன்று சிந்தித்து பயன்பெறுவோமாக. தேம்பாவணி தேன்துளி, தவக்கால தேம்பாவணி தேன்துளி ஞாபக படலத்திலே இந்த செய்யுள் வருகிறது. கோவில் வீற்றிருந்த நீ கோதுகொள் எனை கொள மேவி வீற்றிருந்து யான் வீட்டில் வாழ மைந்தனாய் பூவில் வீற்றிருந்து இரா பொங்கு அறந்தை பூண்டியோ நாவில் வீற்றிருந்த நூல் நாடி வாழ்த்த அன்பு இதோ என்று அவர் கூறுவதை பார்க்கிறோம். இதன் பொருள் என்ன? வானுலகில் அரசனாக வீற்றிருந்த நீ பாவமே கொண்டுள்ள என்னை மீட்டு கொள்ள விரும்பி நான் வான் வீட்டில் அரசனாய் வீற்றிருந்து வாழுமாறு நீயே மனித அவதாரம் கொண்டு வந்து இம்மண்ணுலகிலே வீற்றிருந்து அரசு பூண்டு இராமல் பெருகுகின்ற துன்பங்களையே அணியாக பூண்டு கொண்டாயோ? புலவர் நாவில் வீற்றிருந்த நூல்களிலே ஏற்ற சொற்களை தேடி கண்டு வாழ்த்தத்தக்க உன் அன்பு இத்தகையதோ என்று கூறுகிறார். தெளிவாக எளிமையாக சொல்வதென்றால், வானுலக வேந்தன் நீ, பாவி என்னை மீட்க விழைந்தாய், வானகத்திலே அரசனாக நான் வாழ விரும்பினாய், அதற்காக மனிதனானாய். இங்கே நீ அரசனாய் வீற்றிருக்கவில்லை, துன்பங்களை அணியாக பூண்டாய். புலவர் புகழ் பாடலும் அதிலே உள்ள சொற்களும் இந்த பெருமையை உணர்த்துமோ என்று கூறுகிறார். அருமையான ஒரு கேள்வி. கோவில் வீற்றிருந்த நீ கோது கொள் எனை கொள மேவி வீற்றிருந்து யான் வீட்டில் வாழ மைந்தனாய் பூவில் வீற்றிருந்த இரா பொங்கர் அறந்தை பூண்டியோ நாவில் வீற்றிருந்து 100 அடி வாழ்த்த வன்பிதோ என்று கூறுவதை பார்க்கிறோம். விண்ணக அரசன், வானக வேந்தன், இறைமகன், அவர் மனிதனாகிறாள். நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்காக குப்பை மேட்டிலே இருக்கிற ஒருவனை தூக்கி குப்பை மேட்டிலேயே விட்டு விடுவதல்ல, அரசாழ்வரோடு அமர்த்துவதற்காக என்று திருப்பாடல் சொல்லுகிறது. அந்த வகையிலே நான் வான் வீட்டிலே அரசனாக வீற்றிருக்கும்படி நீ மனிதனாக பிறந்து கொடிய வறுமை அடைந்தாய், துன்பத்தை பூண்டாய். என்னுடைய நலனுக்காக நீ இவ்வாறெல்லாம் செய்ய வேண்டுமோ? இதை சரியான வகையிலே புகழ்ந்து கொண்டாடுவதற்கு வெறும் புலவர்கள், சொல் வல்லவர்கள், அவர்களுடைய நூல்களிலே சொற்களை தேடி எடுத்து உம்மை புகழ முடியுமா? அதையெல்லாம் கடந்ததல்லவா உன்னுடைய இந்த செயல் என்று பாராட்டுவதை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் நமக்கு செய்த அந்த நன்மை சொல்லில் அடங்காது, சிந்தனையில் அடங்காது, கற்பனைக்கெல்லாம் எட்டாது. அத்தகைய உயர்ந்த நன்மையை அவர் செய்திருக்கிறார் என்பதை இந்த தவக்காலத்திலே நாம் உணர்வோமாக.